ஓம் சாந்தி 2/5/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு, ராஜஸ்தான். சுயம் பகவான் இந்த பூமிக்கு வந்து தூய்மையாக இருப்பதற்கான மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய ஒரிஜினல் பியூர் சன்ஸ்காரத்தை இமர்ஜ் செய்து விட்டார். இந்த பூமிக்கு வந்தவுடன் நமக்கு தூய்மையின் வரதானத்தை கொடுத்து விட்டார். குழந்தைகளே, நீங்கள் தேவகுலத்தைச் சேர்ந்த தூய்மையான ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களுடைய உண்மையான சொரூபமே தூய்மையாகும். நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். விகாரங்கள் என்ற போர்வையை நீங்கள் போத்திக்கொண்டு உங்களுடைய உண்மையான சொரூபத்தை மறைத்து விட்டீர்கள். இப்பொழுது விகாரங்கள் என்ற போர்வையை விலக்கிவிடுங்கள். நீங்கள் தூய்மையின் சூரியனாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய தூய்மையின் பிரகாசம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய கார் இருளை அகற்றிவிடும். ஓர் அழகான மகா வாக்கியத்தை பாபா கூறியிருக்கின்றார். என்னவென்றால், நீங்கள் சம்பூர்ணமாக தூய்மையாகும் பொழுது, அதாவது தூய்மையை முழுமையாக தாரணை செய்யும் பொழுது, 5 தத்துவங்களும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இணங்க காரியங்கள் செய்யும். உங்களுடைய சேவகனாக மாறிவிடும் என்று கூறியிருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம்! 5 தத்துவங்கள் மூலமாக நமக்கு அனைத்தும் கிடைக்கும். நாம் தூய்மையாக மாறும் பொழுது கவனமாக கேளுங்கள், தாரணை செய்யுங்கள். சத்தியுகத்தில் நாம் சம்பூர்ண தூய்மையாக இருந்தோம். அப்பொழுது 5 தத்துவங்களும் அனைத்தையும் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தது. எவ்வளவு அழகான ரகசியம் இது! எப்பொழுது ஆத்மா அபவித்திரமாக மாறிவிட்டதோ அப்பொழுது 5 தத்துவங்கள் கொடுப்பதை நிறுத்திவிட்டது. 5 தத்துவத்திடமிருந்து வற்புறுத்தி அனைத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரையிலும் கூட பாருங்கள், தண்ணீர், உணவு, பழங்கள் அனைத்தும் இயற்கையிடமிருந்து வற்புறுத்தி தான் பெறுகின்றோம். இப்பொழுது 5 தத்துவங்களும் காலியாகிக் கொண்டிருக்கின்றது. வாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையை முழுமையாக தாரணை செய்வோம். தூய்மையின் வழியை நோக்கி முழுமையாக பயணிப்போம். தூய்மைதான் நம்முடைய ராயல்ட்டியாகும். இந்த தூய்மையின் மூலமாகத்தான் நம்முடைய முகத்தில் ராஜாவின் சன்ஸ்காரம் வெளிப்படும், தெய்வீகத்தன்மை வெளிப்படுகின்றது. தூய்மையின் பிரகாசம் முகத்தை ஜொலிக்க வைக்கின்றது. தூய்மையின் பிரகாசத்தை மற்றவர்களும் அனுபவம் செய்வார்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் சம்பூர்ண தூய்மையான ஆத்மாக்கள் மட்டுமே இருபுருவ மத்தியில் வைரம் ஜொலிப்பது போன்று அவர்களுடைய முகத்தில் ஜொலிப்பு ஏற்படும். அநேக ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய தரிசனம் கிடைக்கும். தூய்மைதான் சேவைக்கு ஆதாரமாக இருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் தூய்மை, அதாவது பியூரிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் ஓடோடி வருவார்கள். அவர்கள் அனைவரையும் கவர்ந்திருப்பார்கள். தூய்மை என்றால் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தால் போதும் என்று நினைக்காதீர்கள். பாபாவின் அநேக குழந்தைகள் பிரம்மச்சரியத்தில் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்களை தொடக்கூட முடியாது. அபவித்திரமான விஷயங்களை பேசக்கூட தைரியம் இருக்காது. இது ஓர் அழகான அற்புதமான தாரணையாகும். இது நம்முடைய மிகப்பெரிய பெருமிதமாகும். நம்முடைய யஜ்யத்தை படைத்த தாய் தந்தை தூய்மையை உறுதியாக்கி இருக்கின்றார்கள். தூய்மையின் பிரகாசம், தூய்மையின் ஜொலிப்பு, தூய்மையின் சக்தி எப்பொழுது வரும் என்றால், எப்பொழுது நாம் வீணான எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கின்றோமோ மற்றும் சாதாரண எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருக்கின்றோமோ மற்றும் சோமானில் நிலைத்திருந்து சிரேஷ்ட எண்ணங்களை எந்த அளவிற்கு நாம் உருவாக்குகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் சம்பூர்ண தூய்மையாக மாற முடியும். 1008 ஆத்மாக்கள் சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மூலமாகத்தான் முழு உலகத்திலும் பாபாவினுடைய வெற்றி முரசு கொட்டும். நம்முடைய பிரகாசமான தூய்மையின் பொலிவை வெளிப்படுத்தக்கூடிய முகம் பாபாவை வெளிப்படுத்தும். முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை இப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்கள் கவர்ந்திருப்பார்கள். பாபாவின் அறிமுகங்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசம் செய்வோம். என்னவென்றால், நான் ராஜகுலத்தைச் சேர்ந்த ராயல் ஆத்மா ஆவேன். சம்பூர்ண தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன். 5 தத்துவங்களுக்கு எஜமானாக இருக்கின்றேன். நம்மை நாம் சம்பூர்ண தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 5 தத்துவங்களுக்கும் தூய்மையின் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய
தந்தையை பாருங்கள், அவருடைய தூய்மையின் சொரூபத்தை பாருங்கள். அவரிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய கிரணங்கள் நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி தூய்மையின் பிரகாசமான வெண்ணிற கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக் கொண்டிருக்கின்றது. 5 தத்துவங்களை தூய்மையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது. இந்த அழகான அபியாசத்தை இன்று 3 நாளும் செய்து கொண்டே இருங்கள். 5 தத்துவங்களுக்கு தூய்மையின் சக்தியை கொடுங்கள். இது மிகப்பெரிய புண்ணியமாகும். தாயாகி 5 தத்துவங்கள் நம்மை பாலனை செய்தது. திரும்பவும் 5 தத்துவங்களை தூய்மையாக நாம் மாற்றுவோம். மற்றும் யார் நம் முன்னால் வந்தாலும் தூய்மையின் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருங்கள். இப்படிப்பட்ட சிரேஷ்ட எண்ணங்களை இன்று 3 நாளும் உங்களுடைய மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மையின் கிரணங்களை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.